இந்த விடயம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால் முகநூல் பயனாளர்களுக்கு அதாவது இந்த பேஸ்புக்கை பயன்படுத்துபவர்களுக்கு போலீசார் ஒரு சின்ன ஒரு முன்னெச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்க வந்து இப்ப சாதாரணமாக இந்த விஷயம் செய்தாலும் எங்க போனாலுமே அதை உடனடியாக படம் பிடிச்சு இந்த சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுற பழக்கம் எங்கள் எல்லோருட்டையுமே இருக்கு. அநேகமானவர்கிட்ட வந்து இந்த பழக்கம் இருக்கு. அப்ப அதை வந்து நாங்கள் ஒரு பொழுதுபோக்கா போட்டாலும் கூட உண்மையிலேயே ஒரு ஆபத்தான ஒரு விடயம். ஏன்னா இப்ப நாங்கள் வந்து அதை தவறு என்று சொல்லவில்லை. அதை நாங்கள் பயன்படுத்துற விதத்துலதான் இருக்கு. இப்ப இப்படியான சமூக வலைத்தளங்கள் இருக்கிறதால நாங்க எல்லா விஷயத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நல்லதையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி கெட்ட விஷயத்தையும் வந்து உடனடியாக தெரிஞ்சு கொள்ள மாதிரி இருக்கும். அதே போல அதுல ஒரு சின்ன ஒரு ஆபத்தும் இருக்கு. ஏனடா இப்ப வந்து எங்களை பற்றிய இப்ப தெரிஞ்ச தெரியாத விஷயங்களை வந்து நாங்கள் மற்றவர்களுக்கு இலகுவாக கணித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையா? இப்ப உதாரணமாக நாங்க இப்போ ஒரு சுற்றுலாவோ அல்லது ஒரு ஜாத்திரைக்கு பயணம் போறோம் என்று வைங்கோவன், அதுவும் குடும்பமா போறோம். இப்ப எல்லாருமே சேர்ந்து போறோம்னு சொல்லி சொன்னா அப்படி போகும்போது இப்ப வந்து வீட்டுல யாருமே இருக்க மாட்டார்கள். வீடு மட்டும்தான் இருக்கும். அப்ப வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அங்க என்ன நடக்கும்? களவுகள் அதுகள் இதுகள் என்று சொல்லி நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும். அதோட அதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாகத்தான் இருக்கும். அப்ப நாங்க இப்படி போய் வார இடங்கள்ல அது மட்டும் இல்லாமல் இப்ப எங்களோட தனிப்பட்ட விஷயங்களை வந்து நாங்கள் முகநூல்ல போடும்போது முகநூல்ல மட்டுமில்ல பொதுவா அந்த சமூக வலைத்தளங்களிலே போடும்போது மற்றவர்களுக்கு வந்து அது சாதகமாக அமையும். அதேவேளை எங்களை பற்றிய விஷயத்தையும் வந்து அவர்கள் உடனே அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதனால இப்ப நீங்கள் இருக்கிற இடத்தை வந்து இந்த முகநூல் மூலம் தெரியப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் வந்து ஒரு தகவல் ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். சுற்றுலாவுக்கு போற சந்தர்ப்பத்திலேயோ பேருந்து அல்லது வாகனம் எல்லாமே நல்ல நிலையில இருக்குதா என்ற விஷயத்தை வந்து நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அவர் சொல்லி இருக்கிறார். அதோட குறிப்பாக மிக முக்கியமாக இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறேன் என்றால் பயணங்களின் போது நீங்கள் எங்கு உள்ளீர்கள் என்பதை இந்த புகைப்படங்கள் மூலம் முகநூல்ல பகிர்ந்து கொள்வதை வந்து குற்றவாளிகளோ அல்லது உங்களோட வீட்டை நோட்டமிடுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு. எனவே இந்த விஷயத்தை வந்து தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அது மாத்திரம் இல்லாமல் இப்ப நீங்க எங்கு இருக்கிறீர்கள் என்பதை யாரும் அறிய தேவையில்லை என்று சொல்லியும் இந்த போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வுட்லர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். எனவே எல்லோருமே இந்த விஷயத்துல வந்து மிகுந்த அவதானமாக செயற்பட வேண்டும் என்று சொல்லியும் சொல்லியிருக்கிறார்.